இல்ல சில பேர் வந்து ஏமாத்தணும் கவுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பேசுறாங்க. அதை பத்தி வந்து நம்பிராதீங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா அதிகாரம் பண்றியான்னு கேட்கறானுங்க. இது ஒரு வந்து புது ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு இவங்களுக்கெல்லாம். நம்ம ஏதாவது உரிமைக்காக கேட்டோம்னா அது அதிகாரமா தெரியுது. சண்டே வந்து மார்னிங் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க என்னென்ன வேணும்னு சொல்லி. என்னென்ன வேணும் இன்னைக்கு சண்டே? பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வேணும். சின்ன வெங்காயம் மட்டும் போதுமா இன்னைக்கு? சின்ன வெங்காய குழம்பா? சின்ன வெங்காய குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கிறோம். ஸோ அது மட்டும் வேண்டாம். இன்னைக்கு என்ன மீட் எடுக்க போறோம் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். இருந்து வெளியில வரும்போது இந்த மிரர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்கேயாவது வெளியில போகும்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாத்துக்கிறதுக்கு இந்த மிரர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ உங்க வீட்ல இப்படி வெளியில மிரர் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில கறி வாங்க போகும்போது இந்த டீ கடைகளை பார்த்தா அங்க இருக்க வடை எல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த வடைகளை பார்த்தோன்னு ஒரு 2 வடை சாப்பிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு. பார்த்தீங்களா கறி கடையிலலாம் கூட்டா எவ்வளோ இருக்குன்னு. காய்கறி கடைக்கு வந்து வெங்காயம் வந்து வாங்கியாச்சு. வெங்காயமும் புதினாவும் வாங்கியிருக்கு. புதினா வந்து குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறனால புதினாவும் 1 கிலோ வெங்காயமும் வாங்கியிருக்கு. ஸோ நான்வெஜ்ஜு கறி எல்லாம் வாங்கியாச்சு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மண்ணு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி கண்மணி. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஓடிட்டு இருந்தது. அது மைண்டில் பதிவானனால உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். ஸோ வீட்டில் சொன்ன எல்லா பொருளுமே வந்து வாங்கியாச்சுன்னு வைங்களேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரமாக கடைக்கு போய் நான்வெஜ்ஜும் வெங்காயமும் கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டேன். இவங்க ஜாலியாக வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க பாருங்க. எனக்கு சரி வந்தனே டீ வேணுமா வேண்டாமா எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. இவங்க குடிச்சிட்டு தான் நமக்கு போட்டு தருவாங்களாமா. இப்போ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா அதிகாரம் பண்ணுறியான்னு கேட்குறானுங்க. இது ஒரு வந்து புது ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு இவங்களுக்கெல்லாம். நம்ம ஏதாவது உரிமைக்காக கேட்டோம்னா அது அதிகாரமா தெரியுது இவங்களுக்கெல்லாம். நீங்க உரிமைக்காக கேட்டீங்கன்னா அமைதியா கேட்கணும். ஏய் டீ போடு, அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, டீ போட முடியாதா அப்படின்னு. அப்புறம் எப்படி கேட்கறது? ஆமா டீ போட்டு கொடுக்குறீங்களா மேடம் அப்படி இப்படியா கேட்கணும். தங்கம் கொஞ்சம் டீ போட்டு கொடுங்க, அன்பாலே எதையும் சாதிக்கலாம். இந்த மாதிரி தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறவனுக்கிட்ட தான் இந்த பொம்பளைங்க போய் ஏமாறுறதே. உண்மையாகவே லவ் பண்ணும் போதும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாத்துறானுங்க. ஐயோ தங்கமயில் செல்லக்குட்டி குட்டிமா புஜ்ஜி குட்டி இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் வந்து அவனுக்கு மனசார பேசுனாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து ஏமாத்தணும் கவுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பேசுறாங்க. அதை பற்றி வந்து நம்பிராதீங்க. இப்போ இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செல்லம் பேபி மயிலு எல்லாமே ஏமாத்துக்காரன் ப்ராடுக்கார பயிலுங்க. இப்படி கூப்பிட்றவனை பாருங்க. ஒரு 2 பொண்டாட்டி வச்சுருப்பான், 2 வைப்பாட்டி வச்சுருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். இல்லை உங்கள் சைடில் ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ப்ராடுக்கார பயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இங்கேயும் பேசுவோம், இங்கேயும் செல்லன்னு சொல்லுவான், அங்கேயும் செல்லன்னு சொல்லுவான், 4 பேர்த்து கூட பேசுறது. இந்த வேலைகளெல்லாம் எவன் பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்களா 24 மணி நேரம் 24 மணி நேரமும் யாருனாலையும் இப்படிலாம் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேணால் நடிக்கலாம், வீடியோக்காக வேணால் சில பேர் செல்லம் அப்படிங்கிறாங்க, சில பேர் சொல்லலாம். பட் ஆனால் அவங்களோட உண்மையான வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. மனசாரன்னு இல்லை, ஏதாவது ஒரு டைம் 2 டைம் இது உண்மையாக எல்லாருமே மனசார கூப்பிட்டு அது வந்து பெட் நேம் மாதிரி வேணால் வச்சுக்கலாங்க. இந்த எப்படி நம்ம வீட்டில் இருக்க செல்ல பிராணிகளுக்கு எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அது மாதிரி வேணால் பெட் நேம் மாதிரி வேணால் வச்சு கூப்பிடலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோவை பார்த்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, சண்டே சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் இந்த குடல் குழம்பும் தான். அருமையாக இருக்குது. உங்களுக்குலாம் இந்த இட்லி குடல் குழம்பு பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு குடல் குழம்பு விட்டுட்டு வேறு என்னென்ன டிஷ்ஷெல்லாம் நல்லாயிருக்கும், என்னென்ன குழம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
நான் நல்லா சாப்பிட்றேன், நீங்களும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.